கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல இருந்து வெறும் 5 நிமிஷம் டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா வெறும் 55 லட்சம் ரூபாய்க்கு இந்த மாதிரி எல் டைப் சோஃபா வித் கார்பெட் மல்டிமீடியா டிவி டைனிங் டேபிள் ஃபுல்லி மாடலர் கிச்சன் இந்த மாதிரி சின்னதா வீட்டுக்குள்ளே கார்டன் ஸ்பேஸோட கவர்ட் பார்க்கிங் ஏரியா. இந்த வீட்டில் இருக்கிற 2 பெட்ரூம்ஸ்க்குமே உட்டன் காட்டோட நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட கொடுத்துருக்கேன். ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ் 2 BHK வீட்டை நீங்க சொந்தமாக்கிடலாங்க. ஆமா, இந்த வீடு வந்து 3 சென்ட் இடத்துல 1100 ஸ்கொயர் ஃபீட்ல வடகிழக்கு கார்னர் சைட்டில் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி தார் ரோடு இருக்குது. நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இந்த வீட்டை டெவலப் பண்ணியிருக்காங்க. வீடு சுற்றியுமே ஸ்ட்ரீட் லைட்டு, CCTV கேமரா, சுற்றி காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்காங்க. இந்த லேஅவுட் ஃபுல்லாமே இந்த வீடு கார்னர் சைட்டில் கட்டியிருக்கனால வீட்டுக்கு 2 பக்கமே எலிவேஷன் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. காப்பர் வித் ஒயிட் கலர் தீம், அப்புறம் கிரே கலர் தீமில் நல்ல ஒரு நிறைய ஸ்பாட்லைட் கொடுத்து வீட்டுக்கு அட்ராக்டிவான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் அமைஞ்சிருக்கு. கேட் பார்த்தீங்கன்னா WPC போர்டோட ஹெவியான மெட்டல் கேட் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 14க்கு 16 கவர்டு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. அந்த இடத்துல கார்டனிங்கான ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் பெரிய செட்பேக் ஏரியாவோடு இருக்குங்க. அங்கே தேவைப்பட்ட நம்ம வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம். அப்படியே இன்சைட் வந்துட்டிங்கன்னா கார் பார்க்கிங்லேயே பார்த்தீங்கன்னா செக்டு பேட்டர்ன் டிசைன்ஸில் கார் பார்க்கிங் டைல்ஸ்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் இந்த வீட்டுக்கான தனியாக ஒரு வாட்டர் சம்பை கட்டியிருக்காங்க. 3 சென்ட் இடம் கிடச்சிருக்கனால வீட்டை சுற்றியுமே எல்லா பக்கமும் செட்பேக் ஏரியா இருக்குது. அதுலேயும் இந்த சைடு ஈஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. எலிவேஷனில் கவர் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு மெட்டல் கிரில்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த போர்ட்டிகோவில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டும் சீலிங்கில் இருக்குது. வடக்கு பார்த்த மாதிரி ஒரு ஹெவியான மெட்டல் கேட்டு டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சுற்றி ஃப்ரேம் ஒர்க், உட்டன் ஃப்ரேம் ஒர்க்கோட இருக்குது. ஆனால் மெட்டல் டோர் தான் அது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான லிவிங் ஹால் இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. 11.5க்கு 16 சோஃபாவோட அமைஞ்சிருக்குங்க. அதுவும் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கார்பெட்டு, டீப்பாய், அப்புறம் விண்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டிசைன்ஸில் யூனிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி இங்கே ஷட்டர் டைப்பில் ஒரு ஸ்கர்டன்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் ஒரு சின்ன விண்டோ இருக்குது. இந்த சோஃபாவுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிமீடியா டிவிட்டுக்கான செட்டப் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாமே வால் பேப்பர்ஸை லே பண்ணிவிட்டு டிவி மவுண்ட் பண்ணிக்கிற மாதிரியான நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல டெக்கரேட்டிவ் பிளான்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஸ்டாண்டெல்லாம் இருக்குது. கீழே பேஸ் கேபினட் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி ஃபர்னிஷ் டைப்பில் அட்டகாசமாக இருக்குது. சீலிங் ஃபேன் கொண்டு மாட்டி வச்சுட்டாங்க. அப்படி லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் வந்துட்டிங்கன்னா 11க்கு 16 கிச்சன் கம் டைனிங் இருக்குது. என்ட்ரான உடனே டைனிங் ஏரியா தான். இங்கே வந்து டைனிங் டேபிள், சேரு, கார்னரில் ஹேண்ட் வாஷ் மிஷின் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல டெக்கரேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்லாம் செஞ்சுருக்காங்க. சீலிங்கில் இங்கேயும் ஃபேன் இருக்குது. சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபுல்லாமே மாடலர் கிச்சனுங்க. எல் டைப்பில் கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்து ப்ளூ வித் பிளாக் கலர் ஹேண்டில்ஸோட மாடலர் கிச்சன் பேஸ் யூனிட்ஸ் ஃபுல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. எல் டைப்பில் அமைச்சிருக்க அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே சிங்க்கும் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே 3D பிரிண்டட் இருக்கக்கூடிய அந்த மேட் ஃபினிஷிங் டைல்ஸை இந்த கிச்சனுக்கு வால் ஃபுல்லாமே லே பண்ணியிருக்காங்க. கிச்சன்லேயும் பார்க்க முடியும் வெர்டிக்கல் டிசைன்ஸில் நல்ல ஒரு லென்த்தான விண்டோ ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதனால் வெளிச்சம் வந்து வீட்டுக்குள்ளே நல்லாவே கிடைக்குங்க. இந்த மாதிரி வெர்டிக்கல் விண்டோஸ் எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா கிச்சனோட ஈஸ்டர்ன் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சிமினி மாட்டிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கேப் கொடுத்துருக்காங்க. அது சைட்லேயும் 2 பக்கமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைட்ராலிக் இன்ச்சஸோட ஈஸியாக நம்ம கிராசரிஸ் எல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி ஈஸியாக எடுக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது. அதுக்கு மேலேயும் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. இந்த கடைசியில் இந்த மாதிரி ஷட்டர் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சன் பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் அட்டகாசமாக இருக்குது. அடுத்தது வீட்டோட 2 பெட்ரூம்ஸையும் பார்த்தலாம். அதை விட இந்த 2 பெட்ரூம்ஸும் கிராண்டாக கொடுத்துருக்காங்க. இது பெட்ரூம்க்கான டோருங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துட்டிங்கன்னா ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் உட்டன் காட்டோட இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் வந்து 11க்கு 10 கன்னி மூலையில் இருக்குது. உட்டன் காட்டு, ஹெட் போர்டு, அது பேக் சைடில் லூவர் பேனல்ஸு, இங்கேயும் வெர்டிக்கல் டிசைன்ஸில் விண்டோஸு, அதுக்கு மேலே RCC லேப்டாப் எல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட்டு, ப்ரொஃபைல் லைட்ஸு, சீலிங் ஃபேனு இதெல்லாம் மாட்டி அட்டகாசமாக இருக்குது. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூமும் இப்போ பார்த்தலாம். இதுக்கான அட்டாச்டு பாத்ரூமும் லூவர் பேனல் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய டோர் வெயிட்லெஸ் PVC டோர் தான் மாட்டியிருக்காங்க. 6க்கு 4 அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அட்டாச்டு பாத்ரூம், வெஸ்டர்ன் கிளாசெட்டு, ஹேண்ட் வாஷ் பேசின், பை ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி பக்காவாக இருக்குது. டைல்ஸ் ஒர்க்குமே பாருங்களேன், ரொம்ப யூனிக்கான பேட்டர்ன்ஸில் மேட் ஃபினிஷிங் டைப்பில் ஒரு டைல்ஸ் பேட்டர்ன் வந்து சீலிங் வரைக்கும் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆர்டிஸ்ட் டைல்ஸ் தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இந்த பெட்ரூம் ஃபஸ்ட் பெட்ரூமுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பேசேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டோட செகண்ட் பெட்ரூம் 10க்கு 16 ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் உட்டன் காட்டு, ஹெட்போர்ட் டிசைன்ஸு, 2 பக்கம் 2 UPVC விண்டோ, சீலிங் ஃபேனு, ப்ரௌன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஒரு லேப்ட் கபோர்டும் இருக்குது. ஸ்லைடிங் டோர் டைப்பில் வார்ட்ரோப் கபோர்டு. அது போக இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் லீஃப் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு பெட்ரூமாக இந்த மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம்.
இதுவும் நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. 6.4க்கு 4ங்கிற அளவில் நல்லாவே ஸ்பேஷியஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்தது அட்டாச்டு பாத்ரூம் விட இந்த அட்டாச்டு பாத்ரூமில் பார்க்குற டைல்ஸ் கலர் காம்பினேஷன் ரொம்பவே கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம வீட்டோட டெரஸ் போய் பார்த்துடலாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ் டைப்பில் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கிற லேஅவுட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சைட்டாகவும் கொடுக்குறாங்க, வீடாகவும் கொடுக்குறாங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் வீடு ஆகிட்டுருக்கு. போர்ட்டிகோலேருந்து டெரஸ் போகிற மாதிரி இங்கே ஸ்டெப்ஸ் ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டெரஸ் ரீச் ஆனதும் இங்கே வந்து 1000 லிஸ்ட்டில் ஒரு சின்டெக்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு மத்தம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸில் வந்துடலாம். ஸோ லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து இந்த வீட்டை வந்து 55 லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க. நான் முதல்லே சொன்ன மாதிரி 55 லட்ச ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லேஅவுட்டில் சைட்டாகவும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு சென்ட்டோட விலை பார்த்தீங்கன்னா 8 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. அதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீடு வந்து பார்க்கணும், இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லேஅவுட்டில் ஒரு சைட்டை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.